என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பது பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஆகவே யோகாசனம் என்பது நம் ஆரோக்கியத்தை சார்ந்தது, நோயில்லாமல் வாழக்கூடிய ஒரு தன்மையை சார்ந்தது, எடுத்த காரியத்தை எடுத்தபடி முடிக்கக்கூடிய தன்மையை சார்ந்தது, எல்லா விதமான வளங்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். நாம் நினைத்ததெல்லாம் பெறலாம், நினைத்ததெல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த யோகாசனம் சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மற்ற பயிற்சிகளை மாறி இதை நினைக்கக்கூடாது. இது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது முனிவர்கள் கண்டுபிடித்த அற்புதமான கலை, குறிப்பாக திராவிடர் கலை. ஆகவே நாம் இதை அனுதினமும் கற்று அதனுடைய நன்மைகளை பெற்று வாழ்வில் மேலோங்கி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு இந்த அரங்கிற்கு சிவபாலன் 11 வயது 15 11ஆம் வகுப்பு, கபில் வயது 15 11ஆம் வகுப்பு, ஜெயின் வித்யாசிரமம் சிபிஎஸ்இ பள்ளி புழலிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் கலைமாமணி அருண்குமார், வெண்ணிலா இருவரும் மாணவர்களை அற்புதமாக பழக்கி இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களை போற்ற வேண்டும். இவர்கள் இப்பொழுது அஷ்ட வக்ராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அஷ்ட வக்ராசனம் செய்யுங்கள் பார்க்கலாம். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. இதெல்லாம் கடினமான ஆசனங்களை மிக 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 மெதுவாக செய்ய வேண்டும். 2 கைகளில் தங்களுடைய உடலில் கனத்தை அப்படியே தாங்கி நிற்கிறார்கள். ஒத்த கை ஒரு கையில் தான் பலம் போகுது, ஒரு கை சப்போர்ட்டுக்கு தான் நிற்கி பார்க்கணும். அந்த அளவுக்கு அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள், மீண்டும் அதே கையில் செய்யுங்கள், அதே கையில் செய்யுங்கள். மெதுவாக அவசரப்படாமல் செய்தால் முழுமையாக செய்யலாம், கீழே விழாமல் செய்யலாம். பதட்டமோ அவசரமோ ஆசனம் செய்யும்போது நமக்கு ஏற்படக்கூடாது. ஆரம்ப கட்டத்தில் காலை தரையில் வைத்தே பழகலாம். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூச்சு வாங்கின பிறகு இடது காலை செய்யுங்கள் பார்க்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷன். சில பேருக்கு வலது கை மட்டும்தான் வரும், இடது காலை பழக்கியிருக்க மாட்டார்கள், செய்ய முடியாது. கண்டிப்பாக வலது காலை செய்தால் இடது காலம் செய்ய வேண்டும். மெதுவாக முடியாவிட்டால் காலை தரையில் வைத்து கொண்டு இருந்தாலே போதுமானது. உட்காருங்க, நல்ல மூச்சு இழுத்து கொள்ளுங்க. நேராக திரும்புங்க. அப்படியே ஒருவருக்கு நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். முதலில் வலது கால், அப்புறம் இடது கால். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நல்ல மூச்சு வாங்கிட்டு அதே காலை செய்யுங்க. மெதுவாக செய்ய அவசரப்பட வேண்டாம். கால் தரையிலே டச் பண்ணலாம் லேசாக, அதனால் தவறில்லை. ஏனென்றால் இந்த ஆசனம் ரொம்ப கஷ்டமான ஆசனம். அதனால் ஆரம்ப கட்டத்தில் காலை டச் பண்ணியே செய்யலாம்.
நல்ல மூச்சு வாங்க, இறக்கி நல்ல மூச்சு வாங்க. வலது காலை செய். அஷ்ட வக்கராசனம். நல்ல மூச்சு வாங்கிடுங்க. இப்போ இடது காலை செய்யுங்க பார்க்கலாம். மெதுவாக செய்யுங்க, அவசரப்படாமல் செய்யுங்க. மெதுவாக இறக்குங்க. நேராக உட்கார்ந்து பத்மாசனத்துக்கு வாங்க. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் யாவரும் செய்ய முடியாத ஆசனங்கள், கஷ்டமான ஆசனங்கள் கூட. ஆனால் இதனுடைய பலன்களோ மிக மிக அதிகம். ஒரே கையில் தன்னுடைய உடலிலுடைய அத்தனை கனமும் தாங்கப்படுகிறது. அப்பொழுது உடலில் உள்ள அத்தனை பகுதிகளும் சரியாக வேலை செய்யும். எந்த பாகமும் விட்டு போகாமல் எல்லா பாகத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் செல்லும். கை பலம் பெறும், புஜபலம் ஏற்படும், மனோதிடம் ஏற்படும். ஆகவே இது போன்ற கடினமான ஆசனங்களை பழக பழக நான் மனிதத்தன்மையிலிருந்து கடவுள் நிலைக்கு சென்று விடுவதாக யோக நூல்கள் சொல்லுகிறது. நல்ல பழக்க வழக்கங்கள் வந்துவிடும், அரிய குணங்கள் ஏற்பட்டுவிடும். படிப்பில் வெல்வார்கள், வாழ்க்கையில் வெல்வார்கள். அவர்கள் நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இது மூன்று கடினமான ஆசனங்கள் மூலமாக பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் வெறும் பயிற்சி அல்ல, யோக நிலை, தவநிலை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை மாணவ பருவத்திலேயே கற்றுக் கொடுத்து அவர்களை மனிதருள் மாணிக்கமாக நாம் மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம். தமிழ்நாட்டிற்கு மட்டும் உரிய வரலாறு. 8 சிங்க இளைஞர்கள் தங்களுடைய தேக்குமர தேகங்களுக்கு தீயிட்டு கொண்டார்கள். உலகத்திலே மதத்திற்காக தீயிட்டு கொண்டு செத்தார்கள் மத குருக்கள் என்கின்ற வரலாற்றை படித்திருக்கிறோம். மொழிக்காக, மொழியை காப்பாற்றுவதற்காக தீயிட்டு கொண்டு செத்தார்கள் என்கின்ற வரலாறு உலகத்திலே தமிழ்நாட்டிற்கு மாத்திரம் உரிய வரலாறே தவிர வேறு யாருக்கும் இல்லாத வரலாறு. எனவே அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய, தமிழ் சமுதாயத்தினுடைய ஏற்றத்திற்கு தோள் கொடுக்க வேண்டிய காலகட்டம் மீண்டும் வந்திருக்கின்றது.